பிரியமானவர்களே, நாம் இப்போது எந்த யுகத்தில் வாழ்கிறோம்? இதை பெரும்பாலும் ஸ்மார்ட் யுகம் என்று அழைக்கிறார்கள். நம் கையில் உள்ள ஸ்மார்ட் போனால் உலகின் அனைத்து தகவல்களையும் பெற முடியும். தனியாக நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பது, தனியாக உணவு உண்பது மற்றும் தனியாக பயணம் செய்வது இயல்பானதாகிவிட்டது. நாம் எல்லாவற்றையும் தனியாக கையாள முடியும் என்ற மாயையில் விழுவது எளிது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆழ்ந்த தனிமையையும் பிரிவினையையும் உணர்கிறோம். ஏன்? எவ்வளவு அறிவு பெற்றாலும், எவ்வளவு சாதனைகள் செய்தாலும், உண்மையான உறவுகள் இல்லையெனில் நம் இதயம் வெறுமையாகவே இருக்கிறது. முதல் ராஜாக்கள் அத்தியாயம் 5 சாலமோன் கோவில் கட்டுவதற்கு ஹிராமிடம் கேதுர் மரங்களையும் பெயின் மரங்களையும் கேட்கிறார். ஹிராம் மகிழ்ச்சியுடன் சிறந்த மரங்களை அனுப்புகிறார். அதற்கு பதிலாக சாலமோன் கோதுமையும் எண்ணெயும் கொடுக்கிறார். ஒரு அழகான உறவு உருவாகிறது. அதில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள், ஒருவரை ஒருவர் மதிக்கிறார்கள் மற்றும் நம்பிக்கையை உருவாக்குகிறார்கள். சாலமோனும் ஹிராமும் போல ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்யும், ஒன்றாக வளரும் மற்றும் இருவருக்கும் பயனளிக்கும் உறவுகளை நாம் ஏங்குகிறோம். தனியாக செய்ய முடியாதவற்றை அடைய ஒத்துழைப்பின் நாணம் நமக்கு தேவை. நாம் விரும்பும் உண்மையான உறவுகள் கடவுளிடமிருந்து தொடங்குகின்றன. இத்தகைய உறவுகளின் மற்றும் நாணத்தின் மிகத் தெளிவான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகிறது. பாவிகளாகிய நாம் கடவுளிடமிருந்து பிரிந்திருந்தபோது இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில் நம் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து கடவுளுக்கும் நமக்கும் இடையே உடைந்த உறவை மீட்டெடுத்தார். தனது தியாகத்தின் மூலம் இயேசு நமக்கு கடவுளுடன் நித்திய உறவை உருவாக்க வழி திறந்தார். இந்த உறவு மிகவும் முழுமையானது. இது நம் வாழ்வியல் எல்லா வெறுமைகளையும் நிரப்பி உண்மையான திருப்தியையும் நிறைவையும் தருகிறது. பிரியமானவர்களே, தனிமையான மற்றும் பிரிந்த உலகில் உண்மையான திருப்தியையும் நிறைவையும் தேடுகிறீர்களா? இனி எல்லாவற்றையும் தனியாக தீர்க்க முயற்சிக்காதீர்கள். சாலமோனும் ஹிராமும் ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு செழிப்பான உறவை அனுபவித்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளுடனான நம் உறவு புதுப்பிக்கப்படும் போது நம் எல்லா தேவைகளையும் நிரப்பும் கடவுளின் ஆச்சரியமான கிருபையை அனுபவிக்கிறோம். இயேசு நம் ஆன்மீக தாகத்தை தணிக்கும் ஜீவநீரும் நம் பசியை தீர்க்கும் ஜீவ அப்பமுமாக இருக்கிறார். அவரில் பாவ மன்னிப்பின் கிருபையை பெறுகிறோம், நித்திய சீவனை அடைகிறோம் மற்றும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை செழிப்பாக நிரப்பும் கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் அனுபவிக்கிறோம்.